ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு மாடல் சுசுகி அக்சஸ் 125ல டியூப் டயர்லேருந்து டியூப்லெஸ் டயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீலில் ரிமூவ் பண்ணிடணும். இது பேக் டயர். இது ஏர்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டயரை சாஃப்டாக கழட்டணும். அதுலேருந்து ரெம்லேருந்து டயர் கழட்டுறதோட மெயின் பர்பஸ் எப்படி அப்படின்னா பெண்ட் ஆகாமல் கழட்டணும். ரெம்மு பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர் லீக் ஆகும். அதனால் டியூப்லெஸ் டயர் போட முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக கலட்டணும். டியூப்லெஸ் டயரோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா, பஞ்சர் இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம ஓட்டலாம். அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் ஆகாது. இப்போ ஃபுல்லாக டயரை ரிமூவ் பண்ணிட்டோம். இதான் ரெம்மு. நெக்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர் மூலியமாக ரெம்மில் இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பெண்டெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஃபுல் கார்னரிங் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். போத் சைடு கார்னரிங் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த மவுத் பண்ணுற ஹோலில் கரெக்ட் பண்ணிக்கணும். மவுத் ஃபிட் ஆகுமா, டியூப்லெஸ் டயரோட மவுத் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் கிரீஸ் எடுத்து அப்ளை பண்ணணும். அந்த ஹோலில் மவுத்லேயும் கிரீஸ் அப்ளை பண்ணணும். மவுத்லேயும் கிரீஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மவுத்தை ஃபிட் பண்ணணும். மவுத்தை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த மவுத்தை ஃபிட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறோம். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மவுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு. மவுத் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இழுக்கணும். கட்டிங் பிளேயரில் இழுத்துட்டு நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். ரெம்மை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கா, ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரெம்மை பார்த்துடணும். அப்படியே இடைஞ்சல் இருந்தால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்போயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைமே இப்போ போடும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி வேணாலும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் மவுத்து ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து டயர் எடுத்துக்கணும். டயர் போடணும். டயரை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். மவுத்து இந்த ஹோலில் ஏதாவது கேப்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் டயரை போடணும். டயர் நம்ம இப்போ எது போட போகிறோம் அப்படின்னா எம்ஆர்எஃப் டயர் போடுறோம். எம்ஆர்எஃப்ல பட்டன் அதிகமாக உள்ளது. நார்மல் டயரை விட கொஞ்சம் பட்டன் அதிகம். அதனால கொஞ்சம் கார்னரிங் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். இந்த வண்டிக்கு சீக்கிரம் தேயாது. அதனால கொஞ்சம் இந்த டயர் போட்டிருக்கோம். ரேட்டு கூட தான் அது. இதில் டயர் போடுறதுலேயே ரொம்ப அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. மெயின் பாயிண்ட் என்னன்னா ரொட்டேஷன் சைடாக பார்த்து கரெக்டாக போடணும். ரொட்டேஷன் சைடு போடும்போது தான் கரெக்டாக நம்ம டயர் ஃபிட் ஆகும். அதனால ரொட்டேஷன் சைடு எது அப்படின்னு பார்த்து கரெக்டாக டயரில் போட்டிருப்பாங்க. ரொட்டேஷன் அப்படின்னு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீல் எந்த சைடு ரொட்டேட் ஆகுதோ அந்த சைடு டயர் போடணும். அடுத்த வீல் நல்லா ஃபிட் ஆகணும் டியூப்லெஸ் டயருக்கு. அதனால நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுறோம். கிரீஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாயின்ல கரெக்டாக ஃபிட் ஆகும் டியூப்லெஸ் டயரு. ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக ஃபிட் ஆகும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை கிரீஸ் அப்ளை பண்ணுறது. கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. கிரீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டயரை ஃபிட் பண்ணோம். அதில் டயர் ஃபிட் பண்ணும் போதே பார்த்துக்கணும். நம்மளுக்கு சப்போஸ் டயர் ஃபிட் பண்ணிட்டோம், பெண்ட் ஏதோ இருந்திருக்கு, ஏரும் செக் பண்ணி பார்க்குறோம், அப்போ ஏர் லீக் ஆகுது அப்படின்னா உடனே இதே டயரில் டியூப் போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த வண்டிக்கு நார்மலாக டியூப் டயர் தான் அந்த வண்டியில் இருக்கும். நம்ம டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணும்போது சப்போஸ் அந்த வீல் பெண்ட் ஏதாவது இருக்குது ரெம்மில் அப்படின்னா டயர் வேஸ்ட் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். அப்படியே டியூப் போட்டு யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஆனால் டியூப் டயரை வாங்கி டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. டியூப்லெஸ் டயர் வாங்கிட்டு டியூப் கன்வெர்ட் பண்ணலாம். டியூப்லெஸ் டயருக்கு டியூப் டயருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. டியூப் டயரில் அந்த கார்னரிங் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், லைட்டாக தின்னாக இருக்காது. டியூப்லெஸ் டயரில் கொஞ்சம் தின்னாக இருக்கும், கொஞ்சம் பட்டையாகவும் வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டயரோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டியூப் டயருக்கும் டியூப்லெஸ் டயருக்கும் அதான் வித்தியாசம், வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. டயர்லேயே அது மேனுஃபேக்சரிங்கே டியூப்லெஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது டியூப் டயரில் அது மாதிரி இருக்காது. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏர் செக் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம செக் பண்ணிடுறது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஏர் போகுதான்னு தெரியும். ஃபிட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அப்படிலாம் ஏதாவது ஏர் போனது அப்படின்னா அப்பயே செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது பெண்ட் இருந்தாலும் ஒரு சிலர் பெண்டை கொஞ்சம் லைட் பெண்டாக இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு கூட போட்டுடலாம் டியூப்லெஸ். அது போடுறவங்களோட கையில் தான் இருக்குது. போடுறவங்க எப்படி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். போடுறவங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவது போடுறது அதான் முக்கியம். அதில் ஆனால் போட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பெண்டு உள்ளதெல்லாம் கூட போட்டிருக்காங்க நிறைய பேர். நம்ம போடுறவங்க கையில் தான் இருக்குது. டியூப்லெஸ் டயர் போடுறவங்கள்ட்ட தான் இருக்குது திறமை.
இது போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அடிக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து இந்த கார்னரிங்லாம் கரெக்டாக போய் அப்படின்னா தான் உட்காரும். முதல் டைம் ஃபுல்லாக மேக்ஸிமம் லெவல் அப்படின்னா ஒரு 60 70 அப்படிலாம் அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட கரெக்டான பாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கணும். கரெக்டான பாயிண்ட் அப்படின்னா இந்த டயருக்கு வந்து 35 கம்பெனியில போதுங்கிறாங்க, 40 வேணா அடிச்சுக்கலாம். அதே ட்ரிபிள்ஸ்லாம் போறவங்க வந்து டெய்லி ட்ரிபிள்ஸ் தான் போறேன் ரஃப் ரோட்டுக்கு அப்படின்னா வந்து பார்த்து 45 அடிக்கலாம். டயர் புதுசா இருக்கனால 45 அடிக்கலாம். பழசா அடிச்சு அப்படின்னா வந்து நம்ம 35 to 40 மெயின்டைன் பண்றது நல்லது நம்மளுக்கு. அப்படின்னா ஈவனா வந்து தேயும். ரொம்ப காத்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா சென்டர்ல மட்டும் தேயும், கார்னரிங்கில் எடுத்து தேயும், கொஞ்சம் கரெக்டா இருக்காது. அப்படி நம்மளுக்கு சந்தேகமா இருந்தால் வாட்டரை வச்சு செக் பண்ணலாம், டயர்ல ஏதாவது ஏர் வாங்குதா அப்படிங்கறத கரெக்டாக செக் பண்ணிக்க முடியும் நம்மளால. செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டயரை வந்து வண்டியில போட்டுடுறோம். வண்டியில போடுறதுக்கு முன்னாடி இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கறதுனால சாக் பீஸ்ல வந்து எம்ஆர்எஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து சாக் பீஸ்ல வந்து கொஞ்சம் ஷேடோ பண்றேன். ஷேடோ பண்றதுனால எதுக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் பார்க்க டிசைனா இருக்கும் அப்படிங்கறதுனால. ஆனா இது வந்து ரொம்ப நாள் லைஃப்லாம் வராது, ஜஸ்ட் அழகுக்கு தான் போட்டு பார்க்கலாங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இது போட்டு பார்த்தா ஆனால் ஜஸ்ட் இது அழகுக்கு வேணா போடலாம், ஆனால் வந்து ரொம்ப நாள்லாம் உழைக்கல, எனக்கு 2 நாள் தான் வந்தது. இது லைட்டாக டஸ்ட் படும் போதே அதெல்லாம் அலைஞ்சிடும். ஆனால் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டர் டைப்பில் வந்து வீல் டைட் வைக்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து பிரேக் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணோம் அப்படின்னா வந்து வீல் சுத்தாது. அதெல்லாம் வீல்லாம் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு பிரேக்லாம் நம்ம கரெக்டான லெவலுக்கு டைட் வச்சுட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா டைட் வச்சிட்டோம் அப்படின்னா போதும். நார்மல் டைட் வச்சாலே போதும், வீல் டைட்டு. ரன்னிங் ஆக டைட் ஏறும் இந்த வண்டியில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.